ஆனா டெல்லியை பொறுத்தவரை நான் எப்படி பாக்குறேன்னாங்கன்னா, அந்த குண்டு வெடிப்பு நடந்த நாளுக்கு 3 நாட்களுக்கு முன்பே எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இன்டெலிஜென்ஸ் வச்சு டாக்டரை கைது பண்றாங்க, அமோனியம் நைட்ரேட்டை கையில பிடிக்கிறாங்க, AK-47 ரெக்கவர் பண்றாங்க. அப்ப இந்த சம்பந்தப்பட்ட நபர் டெல்லியை பொறுத்தவரை அது பேனிக் அட்டாக்காக அவர்கள் குறித்த நாளை விட முன்பாக அந்த அட்டாக் நடத்தி இருக்கிறாங்க. ஏன்னா குறித்த நாளை பொறுத்தவரை அவங்க பல இடத்துல நடத்தின 3 கார். நேற்று பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் பிளான் டெல்லியில 3 இடத்துல காரை வைக்கணும். ஒரு I-20, ஒரு 3 கார், ஃபோர்டு, இன்னொன்னு பிரெஸ்ஸா, 3 காரை 3 இடத்துல வச்சு வெடிக்கணும். அப்புறம் ஒரு 4 நபர்கள் AK-47 வச்சு பல பேருக்கு சுடணும் அப்படிங்கறது அவங்க பிளான். சோ குண்டு I-20 கார்ல வெடிக்க வச்சுட்டாங்க. பேனிக் ஆகி அதை முன்பே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அந்த கார் மாட்டிருன்னு. நேற்று ஃபோர்டு காரை பிடிச்சிட்டாங்க. அந்த 2வது காரை பிடிச்சிட்டாங்க. நீங்க 3வது காரை தொலாகிட்டு இருப்பதாக டிவியில நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதே நேரத்தில் அந்த AK-47 பிஸ்டல் அதையும் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. நாம் எப்பொழுதுமே சொல்லணும், இதில் நான் அரசியல் பேச விரும்பல. எப்பொழுதுமே நாம் சொல்லுவோம், 100 முறை திட்டமிட்டா போலீஸ்காரங்க 100 முறையும் ஜெயிக்கணும். ஆனா தீவிரவாதி ஒரு முறை ஜெயிச்சா போதும். ஆனால் இன்னைக்கு காவல்துறை அவர்கள் 100 முறை நடக்கக்கூடிய விஷயத்தையும் 100ஐயும் அவங்க பிடிக்கணும். ஒன்றுல லைட்டா மிஸ் ஆனா கூட, கடைசி நேரத்தில் மிஸ் ஆனா கூட டெல்லி மாதிரி ஆயிரும். அதனால் நாம் காவல்துறையும் இந்த நேரத்தில் உயிரை பணம் கொடுத்து பணயம் வைத்து முன்னாடி இருக்கிறாங்க. டெல்லியை பொறுத்தவரை இவங்க பிடிக்க ஆரம்பிக்க உடனே பேனிக் ஆகி அந்த கார் பாம் எக்ஸிகியூஷன் பண்றாங்க. அதனால் இதை எல்லா அரசியல் கட்சிகளுமே இதை அரசியல் ஆக்கல. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கன்னா, எல்லோருமே இதை ஒரு லாங்கர் ஆங்கிள் புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா அரசியல் கட்சிகளுமே, காங்கிரஸ் உட்பட. அதனால் இன்னும் நம்முடைய பாதுகாப்பு படைக்கு நாம் இன்னும் அதிகாரம் கொடுக்கணும். அவங்க இன்னும் ரூட்ஸுக்கு போகணும், வேருக்கு போகணும். யாராக இருந்தாலும் கிள்ளி கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். எல்லா மதத்துக்கிடையே ஒரு ஒற்றுமையை விதைக்கணும், அது ரொம்ப முக்கியம். எல்லா மதத்துக்கிடையில ஒரு சகோதரத்தன்மையை விதைக்கணும், அதுவும் நாம் செய்ய வேண்டிய வேலை. அரசியல் கட்சிகள் இருக்கலாம், சித்தாந்தங்கள் இருக்கலாம், சண்டை போடலாம், அது வேற. ஆனா மதத்தினுடைய தலைவர்கள் அதையெல்லாம் தாண்டி ஒருங்கிணைந்து பணியாற்றணும். ஏன்னா அப்பதான் அந்த லோன் வுல்ஃப் அட்டாக்கை தடுக்க முடியும். இது அமெரிக்கா போன்ற பகுதியில் பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி ரேடிக்கல் இதா இருக்கு. ஓக்கு ஒரு மாதிரி ரேடிக்கலா போகுது, யூரோப்ல வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு இந்தியால முதலாக இது பார்க்கிறோம். குறிப்பாக டெல்லி தலைநகர்ல 10 ஆண்டுகளுக்கு பின்பு நடந்திருக்கக்கூடிய முதல் தாக்குதல் இது. அதுவும் படித்த ஒரு நபர், அதுவும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு நேரடியாக சம்பந்தம் இல்லாம வெளியே ஒரு ஆள் எக்ஸிக்யூட் பண்ணி சப்போர்ட் அங்கிருந்து கொடுக்கப்பட்டிருப்பது. எப்பவுமே தீவிரவாதிகள் பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்திலிருந்து வெளியே வருவாங்க. அதனால் நிச்சயமாக செக்யூரிட்டி லீடர்ஸ் இதெல்லாம் பார்ப்பாங்க, நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புவோம்.